அண்ணன் தம்பிகளே, ஐயாமார்களே, இது ஈரோட்டு போர்வை. ஈரோட்ல இருந்து இப்ப தார் ரோட்டுக்கு வந்திருக்கு. 25 ரூபாய் மதிப்புள்ளது. வெறும் 5 ரூபாய்க்கு தர்றேன். யார் வேணாலும் கேட்கலாம். கேளுங்க. 6 ரூபாய், 6 ரூபாய், 7 ரூபாய், 7 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய், 10 ரூபாய் ஒரு தரம், 10 ரூபாய் 2 தரம், 10 ரூபாய் 3 தரம். இந்த போர்வை புடி, பணத்தை எடு. இந்தாங்க. இத பாருங்க. இத கல்யாணத்துக்கும் விற்கலாம், கச்சேரிக்கும் விற்கலாம். ஒரிஜினல் காஷ்மீர் ஜமுக்காலம். இதை எடுக்கிறவங்களுக்கு 2 போர்வை இலவசம். இலவசமா கிடைக்கிற 2 போர்வையை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா கேளுங்க. காஷ்மீர் ஜமுக்காலம் 100 ரூபாய் மதிப்புள்ளது. கேவலம் 10 ரூபாய். 10 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய், 20 ரூபாய்க்கு மேல யாருமே கேட்கலையா? பிரசிடென்ட் வேலாயுதம் பிள்ளைய மீறி வேற யாரையா கேப்பா? ஐயா, கட்டுப்படி ஆகாது. நான் வேணா 20 ரூபாய் கமிஷனை கொடுத்துறேன். ஆள விடுங்க. உன் கமிஷனை கொண்டு போய் கம்மாயில போடு. ஒழுங்கா 1 தரம் 2 தரம் 3 தரம் ஏலத்தை கூப்பிட்டுட்டு ஜபகாலத்தை கொடு. நான் பெற்ற காஷ்மீர் ஜமுக்காலம் 20 ரூபாய் ஒரு தரம். 50 ரூபாய். தலையா தலையா. ஓ நீயா? யோ கண்ணாடி, இந்த ஊர்ல இந்த கார்மேக சேர்வையை தவிர உன்னை ஏத்து யாராலையா கூற முடியும்? யோ முட்டை, ஏலத்தை கூறியா? ஜெய். ஓ நீ என்ன மந்திரவாதியா? ஏலம் தாங்க போடுறேன். போடு. ஜெய் காஷ்மீர் ஜமுக்காலம். வல்லவனுக்கு வல்லவன் கேட்கிறார். 50 ரூபாய் ஒரு தரம். 60, 70, 75, 85, 95. அப்ப 100. 100 ரூபாய் ஒரு தரம். நிறுத்தியா? 50 ரூபாய் கூட பெறாத ஜமக்காலத்தை ஏத்தி மாட்டி வச்ச பாத்தியா? மாட்டிக்க. ஒருத்தனிக்க கூட 100 ரூபாய் 2 தரம். 100 ரூபாய். இரியா, யாராவது வந்து கூறுவாங்க? யாருமே இல்லையா? இரியா வருவாங்க. 3 தரம். இந்தாங்க எசமானே, காஷ்மீர் ஜமுக்காலம் இலவச 2 போர்வை. ஓ நீயே வழியும் சொல்லி கொடுக்குறியா? ஏலக்கார ஐயா, 2 இலவசம் தானே? எங்க அம்மா சத்தியமா இலவசம் தாங்க. இதோட மதிப்பு என்ன? இது 25, இது 25, ரெண்டையும் சேர்த்தா 50. இந்த வச்சுக்க 50 ரூபாய் கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இப்ப நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த ஜமக்காலத்தை வச்சுக்க 100 ரூபாய் கொடு. ஏங்க, ஒரு பேச்சுக்கு தானே. இதுவும் பேச்சுக்கு தானே. என்ன பாட்டுக்கா? இப்ப நான் உனக்கு எவ்வளவு தரணும்? இந்த ஜமுக்காலத்துக்கு 100 ரூபாய் தரணும். இந்த 100 ரூபாய் கொடு. ஜமக்காலத்தை கொடு. என்னங்க இது? வல்லவனுக்கு வல்லவன், மோசக்காரனுக்கு மோசக்காரன். இந்த மண்டையை இன்னொருக்கா நல்லா மொட்டையடி வரட்டுமா? ஐயோ, போர்வை இலவசம். போர்வையை கொடுத்தேன், 50 கொடுத்தான். காஷ்மீர் 100, 100 கொடுத்தேன், காஷ்மீரை கொடுத்தான். காஷ்மீரை கொடுத்தேன், 100 கொடுத்தான். எதை கொடுத்தேன், எதை வாங்கினேன்? ஐயோ, இந்த ஊர்ல கடையும் போடக்கூடாது. அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான். அழகான பொண்ணுதான், அது கேட்ட கண்ணுதான். ஐயா இந்தாங்கய்யா. என்னடா கும்பலா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஐயாக்கு ஒரு விண்ணப்பம் எழுதியிருக்கோம். அதான் நேர்லயே வந்துட்டீங்களே, சொல்லுங்க. ஒண்ணு இல்லங்க, வெள்ளிக்கிழமை துணி துவைக்க ஆத்துக்கு போறது வழக்கம். அன்னைக்கு மட்டும் சின்னம்மாவை பாடக்கூடாதுன்னு இதை கேட்டிருக்கோம். என் பொண்ணு யாருக்காவும் பாடுறதை நிறுத்த மாட்டாங்க. அவங்க பாடுறத நிறுத்தலைன்னா நாங்க ஆத்துக்கு போக மாட்டோமா? போகாதீங்க. என்ன இப்போ? அறிவு கட்டோல அவனுக்கு ஆத்துக்கு போறா ஊர் நாடுடே. டேய் நீங்க போங்கடா, அவ பாடாம நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. ஏங்க, நம்ம பொண்ணு எவ்வளவு அழகா பாடுறா, உங்களுக்கு கொஞ்சமாவது ரசிக்க தெரியுதா? ஓ மக பாடுற பாட்ட நீ அந்த கழுதை நாடு வச்சுக்கணும். ஆமா. பிரசிடென்ட் ஐயா வணக்கம். வாயா வானாயன உட்காரு. என்னங்க இதெல்லாம்? அது கிடக்குது கழுத. என்ன திடீர் இந்த பக்கம் காத்தடிக்குது? வழக்கமா கார்மேகம் விட்டு பக்கம் தான் காத்தடிக்க. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவன் ஒரு சில்லற பையங்கிறத இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டான். அவனை பத்தி என்ன சொன்ன? சில்லற பையன். அதுக்கு மேல பேசப்படாது. கோதே வராதவ வந்திருக்காக வடக்கோழி அடிச்சு கொண்டு போய். ஆமாண்ணே, கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிடத்தாம வந்திருக்கேன். சந்தோஷம். ஏங்க, ஒருத்தட்ட கடன் வாங்கினா ஒழுங்கா திருப்பி கொடுக்கணும்ல. வாழை காட்டினா தலையை காட்டுறது இல்ல, தலையை காட்டினா வாழை காட்டுறது இல்ல. ஒளிஞ்சுக்கிட்டே திரிஞ்சான். நேத்துக்கு கோழி குஞ்சு அமுக்குற மாதிரி ஒரே அமுக்க அமுக்கிட்டான்ல. 4 பேருக்கு மத்தியில மானத்தை வாங்கிட்டான்ல. இவனுக்கு எல்லாம் சேர்வப்பட்ட ஒரு கேடு. தப்பு பண்ணிட்டேன் கோதே, தப்பு பண்ணிட்டேன். என்னங்க, என்னாச்சு? கோழி எடுத்து கடப்புல போடு, வான் கோழி எடுத்து தாறுமாறா சமையல் பண்ணு. ஏங்க, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? வான்கோழிய குழம்புல விட்டுட்டு வடக்கோழிய வறுத்து போடுறேன். சொல்லாதே, செய் போ. உடனே செஞ்சிடுறேங்க. வாயா வானாயினா, கார்மேகத்தை பத்தி ஏதாவது சொல்லு. அடே அடே, வர வர வீட்டுக்குள்ளேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்பெல்லாம் கடையில குடிச்சா போலீஸ் புடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் தெரியாத நீ எனக்கு அப்பா இருக்கிறிய. ஓஹோ, அவ்வளவு காலம் ஆயிட்டனா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏன்னா நான் உன் தயவுல வாழறேன் பாரு, நீ இப்படிதான் பேசுவ. ஏண்டா, தங்கச்சியோட சலங்கையை காணாமடா. அது பெரிய கொஞ்சம் சலங்க. அதுக்கு நீ வக்காலத்து வாங்க வந்துட்டியா? அண்ணே, அது உனக்கு எப்படியோ. என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சலங்கதான். என்ன பொறுத்த வரைக்கும் அது கெஞ்சும் சலங்கு தான். அடகு வையே அடகு வையின்னு கெஞ்சிச்சு.
ஆட்சி கட்டு அடகு வச்சேன், சாராயத்தை வாங்கினேன், கப்பு கப்புன்னு அடிச்சிட்டு இருக்க. பாத்தீங்களாப்பா, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நீ ஏமா அழற? அவன் வச்சுட்டா நான் திருப்பி தரேன். டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்னை கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல, நான் உன் அப்ப இல்ல. ஏன் கொஞ்ச நாளைக்கு சித்தப்பனாரு? வாய மூடுறா. முதல்ல உன் கிழிஞ்ச வாய மூடு. நீ வாமா. அப்போய் என்னம்மா? நான் நிச்சயமா கேபி சுந்தரமல் ஆயிருவேனா? வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கேபி சுந்தராம்பல் ஆக வேண்டியதுதான். அடடே வாயா வானாயினா, என்ன காலையில இருந்து ஆளையே காணோம்? காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ? சரியா சொன்னீங்க. நான் நேரம் அங்க இருந்தா வரேன். எந்திரா எந்திரா மேல. ஏண்டா பிஞ்ச தலையா, என் பரம எதிரி அவன். அவன் வீட்டுக்கு போனேன்னு என்கிட்ட கூசாம சொல்றியா? அட நீங்க ஒண்ணு, எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு உணவு பார்க்கத்தான் போனேன். ஆமா, நான் புதுக்கோட்டை மகாராஜா, அவன் ஆற்காட்டு நவாப்பு. யானைப்படை எவ்வளவு, குதிரைப்படை எவ்வளவுன்னு உழவு பார்க்க போனீங்களாக்கு. அவன் ஒரு ஜிப்பா, நான் ஒரு சட்டை. யானைப்பட குதிரைப்பட யாருக்குங்க வேணும்? பின்ன உன் உடம்புல இருக்கிற படையே போதுங்கிறியா? அவன் வீட்டுல இன்னைக்கு கழுதப்படை நுழைஞ்சிருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? என்னைய சொல்ற சொல்லு. ஊத்துங்க சொல்றேன். எச்சி பரவாயில்லையா? பரவாயில்ல, உங்க எச்சி தானே. இந்தா. ஆக சலவ தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து அவன் மானத்தை வெளுத்து கட்டிட்டாங்கன்னு சொல்லு. இல்லையா பின்ன? யோ வானாயினா, இவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொன்ன உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. சமைச்சதை தூக்கி சாக்கடையில கொட்டி புட்டு புடதடலா ஒரு விருந்து நடத்தி புடுறேன். ஏங்க, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு சாராயத்து ஊத்தும்போது கலகலன்னு ஒரு சத்தம் வருது, அது என்னங்க? அதுதான் சலங்கை ஒலி. ஆஹா. காருக்கு சொந்தக்கார மெட்ராஸ்லயே பெரிய பணக்காரனாப்பு, ஏகப்பட்ட சொத்து தருமா. 7 மில்லு இருக்குதான். 100 ரூபாய் நோட்டெல்லாம் கட்டு கட்டா வச்சிருக்கானாப்பு. கும்பிடுறோங்க கும்பிடுறோங்க. ஏய், உனக்கு இங்க என்ன வேலை? போவலியே. சும்மா உதவி செய்யறதுக்கு. ஆமா, நாங்க மட்டும் என்ன இவருக்கு உத்தரவு செய்ய வந்தா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கோ. போவலியே. பணம் எங்கிட்ட கொடு. சரி, அவர்கிட்ட கொடு. இங்க வை, இங்க வை. போவலியே போ. மறுபடியும் கும்பிடுறோங்க. மறுபடியும் கும்பிடுறோங்க. பாவம், ஏன் உங்களை போக சொல்லிட்டீங்க? இதுங்க எல்லாம் கஞ்சி கலையில கேசுங்க. முதல்ல உங்களுக்கு உதவி பண்றேன்ட்டு வரும், அப்புறம் அதுங்களுக்கே உதவி கேட்கும். அதனாலதான் நைஸா கட் பண்ணேன். ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. சொல்றாங்க. என் பேரு வேலாயுதம் பிள்ளைங்க, இந்த ஊர் பிரசிடண்ட்டுங்க. நான் அதை விட ஒருபடி மேலைங்க, எக்ஸ் பிரசிடண்ட். என் பேரு கார்மேக சேர்வே. எக்ஸ். பெக்ஸ். உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சோம். இவ்வளவு சின்ன வயசுல தமிழ்நாட்டிலேயே விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் கேள்விப்பட்டதோ, உங்களை பார்க்காமயே உங்க பேர்ல ஒரு பாசம் பரிவெல்லாம் வந்துச்சு வச்சுங்களேன். இவ்வளவு பெரிய மனுஷன் இந்த சின்ன ஊர்ல ஒரு சிக்கல்ல மாட்டிட்டீங்கன்னு உடனே உங்களுக்கு உதவி செய்யலாம்னு ஓடி வந்தோம். தப்பா எடுத்துக்காதீங்க, மாலையோட வரணும்னு தான். ஆனா மாலை கிடைக்கல. பொய் சொல்றாருங்க, இந்த ஆள்கிட்ட மாலை வாங்க காசு இல்ல. எக்ஸ். நீங்க உதவின்னு சொன்னதும் தான் ஞாபகம் வந்தது. பணம் தர்றேன், கொஞ்சம் பக்கத்து ஊர்ல இருந்து மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து என் கார் ரிப்பேர் பண்ண முடியுமா? முடியும். மாவா, நீங்க காலால சொல்ற வேலைய இவன் தலையால செய்வான். ஏன்னா இந்த ஆளுக்கு தலை காலி. இருந்து என்ன பிரயோஜனம்? யோ, போய்யா. இந்த பாரு, அந்த ராஜா ஒரு பணம் காய்க்கிற மரம். அவனால நம்ம 2 பேருக்குமே ஆதாயம் இருக்கு. அதனால நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற விரோதத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுவோம். அப்படிங்கிறியா? ஆமாங்கிறேன். ஆமாயா, என்ன பத்தி உங்ககிட்டயும் உன்னை பத்தி எங்கிட்டயும் புரளி பேசுறவங்களுக்கு சோறு போட்டு அழிஞ்சு விட்டோம்யா. அதுக்கு தான் சொல்றேன், விட்டதை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒத்துமையா இருப்போம். கரெக்ட். அப்ப நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டோம். கை நாடு. என்ன எக்ஸ்? பண்ணு மேல உட்கார்ந்த ஒரு மாதிரியே இல்ல. ஆமா, தூளு. அடோச்சுக்க. எக்ஸ், இதான் அவன் கதவு தட்டுறான் போயிட்டான். நம்ம ஊர் வண்டி தான் நமக்கு தெரியும். கால விடாத, ஏதோ மாட்டிக்க போகுது. அதெல்லாம் மாட்டிக்காது, நீ ஜாக்கிரதை. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? உள்ள இருக்கிறவங்க மட்டும் தெரியுது. வந்து கதவை திறந்து விடுப்பா. குப்புன்னு வேர்க்குது இல்ல. பாப்பா, பாப்பா. அப்பாடி, மெக்கானிக்கல் கதவை திறந்து விட்டான்ப்பா. காரு காரு ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துட்டோம். புது கார் மாதிரி இருக்கு, வந்து பாருங்களேன். நீங்க சொன்னா சரி மிஸ்டர் கார்மேகம், இதுல ஒரு 1000 ரூபாய் எடுத்து மெக்கானிக் கொடுத்துருங்க. என்ன தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாக நீங்களே எண்ணி கொடுத்துருங்க. தப்பா நினைக்க கூடாது, எல்லாம் நோட்டா வச்சிருக்கீங்களே. டீ குடிக்கணும்னா சில்லறைக்கு என்ன பண்ணுவீங்க? இன்னும் குளிக்காம இருக்கிறீங்களே. நீ தினம் குளிக்கிறியாக்கும். உடம்புக்கு ஏதாச்சும். மெக்கானிக்கா, ஐயா 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து 1000 ரூபாய் வாங்கிருக்கியா? இல்லைங்க. இந்த 1000 ரூபாய் உனக்கு தகுமா? தராதுங்க. மனசாட்சியோட சொல்லணும். இதை நீங்க வச்சுங்க. அதான் வேணும். சொல்லுங்க தர. பெருசா ஒண்ணும் இல்ல, இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகுல கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருச்சு, அதான் எழுந்துக்க முடியல. 5 நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சாப் பறக்க நான் ஆள் கூட்டிட்டு வரேன். ஏன் நாங்க கூட்டு வர மாட்டோமா? நீங்க 2 பேருமா சேர்ந்து கூட்டிட்டு வாங்க, என் முதுகுலைக்கு போனா சரி. தோர சொன்னா சரிதான். வாயா போயா.
மெக்கானிக்க எனக்கு எனாமா 100 ரூபாய் கொடுத்திருக்கான். அத நீங்க வச்சுக்கிறீங்களா இல்ல நான் வச்சுக்கிட்டுமா? நீங்களே வச்சுக்கங்க. அதான் அதான். வள்ளி மயிலு வள்ளி மயிலு வள்ளி மயிலு என்ன மன்னிச்சுக்கோங்க முதலாளி. என்ன அதிசயமா நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்ப நாங்க வந்து சோர்ந்து வந்திருக்கோம். நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மனுஷன் விட்டு பிள்ளை வந்திருக்கு. அதுக்கு மூச்சு பிடிப்பா. நீ வந்திருக்கணும். இப்ப நீ எந்திரிக்கணும். நீங்க கூப்பிட்டு நான் வராமையா இருக்க போறேன். வாங்க. கண்ணாடி அள்ளிக்கோ. வா ஏன் ஆட்ட கூப்பிடுற? அம்மாயி மந்திரிச்சிட்டு வந்துடுறேன். வா வள்ளி மயிலு. வா மயிலு வள்ளி. பயப்படாத. வெக்கப்படாத. மிரளாத. உருளாத. ஆண்டவரே. ஓ சைடு வாங்குறிய? தோரே. இந்த ஊர்லயே ஏய் இந்த வட்டாரத்திலேயே நம்ம மூச்சு பிடிப்புன்னா சுழுக்குன்னா இவங்க தான் டாக்டர். இவங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியலையே. தர இது லோக்கல் டாக்டர். தோரே நீங்க குப்புற படுங்க, அப்புறம் பாருங்க கதைய. தரையிலையா? நீங்க தலையில படுக்கிறதா? பின்ன நீ படுத்துக்க போறியா? எக்ஸ். யோ விரியா படுங்க. பத்தா படுங்க. பத்தா. வாமா வந்து உன் கால் வரிசையை காட்டுமா. ஆண்டவனே இனிமே நீங்க எந்திரிக்கலாம். முடிஞ்சு போச்சு. மார்வலஸ். இந்த ஊர்ல வைரஸ் எல்லாம் கிடையாதுங்க. இல்ல இல்ல மூச்சு பிடிப்பு சரியா போச்சுன்னு சொன்னேன். உங்க பேரு? வள்ளி மயில. வள்ளிமயில். நைஸ் நேம். இந்தாங்க. ஸ்வீட் கேர்ள். நோ நோ அது ஆடுகள். என்ன சொல்றீங்க? ஸ்வீட்னா முட்டாயி, ம். கேளுன்னா பொண்ணு. ம். நீங்க வள்ளி மயில முட்டாய் விக்கிற பொண்ணுன்னு சொல்றீங்க. இல்ல அது ஆடு மேய்க்கிற பொண்ணு, அதனால ஆடுகள்னு நான் சொல்றேன்.